நம்ம அப்பா காலத்தில் நல்லா படிச்சுனா நீ பெரிய ஆள் ஆயிடலாம், முடிஞ்சிடுச்சு. நல்லா படிச்சிருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் சார். இது என்னுடைய காலம். அடுத்து வரப்போகிற காலத்துக்கு ஒரு புது சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் கிராஸ் ஓவர் திங்கிங். புதுசாக இருக்குல்ல? இல்லை, ரொம்ப பழசு தான். இது நமக்கு தான் இப்போ புதுசாக தெரியுது. உதாரணத்துக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட போய் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படிங்கிற கதை கேளுங்களா, எல்லாருமே ஒரே கதையை தான் சொல்லுவாங்க. நான் இந்த வேலை பண்ணேன் சார், அந்த வேலை பண்ணேன் சார், இதுலேயுமே நான் ஜெயிக்கல, திடீர்னு ஒரு வேலை பண்ணால் அதில் ஜெயிச்சு மேலே வந்துட்டேன். இந்த கதையை தான் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸும் சொல்லுவாங்க. ஒரு பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதில் பெரிய ஆளாக இருப்பாங்க. எப்படி இது சாத்தியம்னா, ஏதோ ஒரு டொமைனில் கிடைக்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வேற ஒரு டொமைனில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த சொல்யூஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த சொல்யூஷன் தான் உங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட்டாகவும் மாறும். ஸோ இந்த மாதிரியான கிராஸ் ஓவர் காம்பினேஷன்ஸ் மூலியமாக லைஃப்பில் ஜெயிச்சவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. முன்னெல்லாம் ஊருக்கு ஒரு டாக்டர், ஊருக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறது போக இப்போ வீட்டுக்குள்ளேயே 4 டாக்டர் 4 இன்ஜினியர்ஸ் இருக்கும்ல. இதே மாதிரி தான் லீடர்ஸும். முன்னாடி அங்கங்கே இருந்த லீடர்ஸ் போக இப்போ நிறைய லீடர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ லீடர்ஸுடைய ஃபார்முலாவே ஃபைண்ட் யுவர் காம்பினேஷன்ஸ். ஸோ உங்களுடைய காம்பினேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலான லீடராக மாறுவீங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் 10 வருஷம் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க டைமை, 5 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வேஸ்ட் பண்ணிட்டாங்க டைமை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அதில் கிடைச்ச சில சொல்யூஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ புது புது விஷயங்களை தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். புது புது சொல்யூஷன்ஸை கொண்டு வாங்க. உலகம் உங்களுடன் சேர்ந்து வளரட்டும்.